ஹாய், நான் மகேஸ்வரி. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் குரூப் 4 நியூ சிலபஸில் யூனிட் 7ல் வந்துட்டு 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதில் முதல் அதிகாரமான ஒழுக்கமுடைமை தான் வந்து பார்க்க போகிறோம். ஒழுக்கமுடைமை இதுக்கான பொருள் என்னென்னா நல்ல நடத்தை உடையவராதல். அதுதான் ஒழுக்கமுடைமை அப்படிங்கிறதுக்கான பொருள். முதல் குறள் பார்க்கலாம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதற்கான பொருள் என்னென்னா, ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே. ஆதலால் அவ்வொழுக்கத்தினை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும். அதாவது ஒருத்தருக்கு எல்லா சிறப்புகளையும் கொடுக்கறதே ஒழுக்கம்தான். ஒழுக்கங்கிறது சரியாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து எல்லா சிறப்பும் தானாக வந்து சேரும் அப்படிங்கிறாங்க. அந்த ஒழுக்கத்தை உயிரை விட மேலாக கருதி காக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. விழுப்பம் அப்படின்னா சிறப்புன்னு அர்த்தம். ஓம்பப்படும்னா காத்தல் வேண்டும். இதில் ஒழுக்கம் அப்படிங்கிறது தொழிற்பெயர், படும் அப்படிங்கிறது செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. ஸோ இது வெறும் யூனிட் 7 மட்டும் கவர் ஆகலை. இதில் பார்த்திங்கன்னா இலக்கண குறிப்பு இதெல்லாம் யூனிட் 1 and 2ல் இருக்குது. சொற்பொருள், இலக்கண குறிப்பு, பிரித்தெழுதுக எல்லாமே இதில் வரும். ஸோ இதை நல்லா பார்த்துக்கங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். குறளை ஒரு தடவைக்கு 2 தடவை படிங்க. ஏன்னா உங்களுக்கு ஷஃபிள் பண்ணி கொடுத்து இப்போ சீர்களை மாற்றி மாற்றி கொடுத்து கேட்கலாம். இல்லை ஒரு அடி மட்டும் கொடுத்துட்டு இன்னொரு அடியை ஃபில் பண்ண சொல்லலாம். அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ குறளையும் திரும்ப திரும்ப படிச்சுக்கோங்க. இப்போ ஒரு குறள் இப்போ ஒரு அடி மட்டும் கொடுத்துட்டு இதில் ஓம்பப்படும் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணி இதுக்கான மீனிங் கேட்கலாம். நிறைய விதமாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம இனிமேல் இந்த 20 அதிகாரமுமே தொடர்ந்து பார்க்க போகிறோம். இதை பார்த்துட்டு இதில் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓல்டு கொஷின்ஸும் கொடுக்குறேன். அடுத்து, பிரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. இதற்கான பொருள் எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும். ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடு பட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும். எப்படி ஆராய்ஞ்சு பார்த்தாலும் ஒழுக்கங்கிறது தான் ஒரு நல்ல விஷயம். அந்த ஒழுக்கத்தோடு இருக்கிறது அதை காக்கிறது கடினமான விஷயமா இருந்தால் கூட எவ்வளோ கஷ்டப்பட்டோனாலும் அதை செய்யணும், ஒழுக்கத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பரிந்து அப்படின்னா விரும்பின்னு அர்த்தம். தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும். இதில் காக்க அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று. இப்போ வியங்கோல் வினைமுற்றுன்னா பார்த்தீங்கன்னா ஒன்று கால முடியும், இல்லை இயரில் முடியும். உங்களுக்கு இது மாதிரி டெஃபனிஷன் மாதிரி கொடுத்தும் கொஷின் கேட்கலாம். இல்லை இப்போ இயர் இந்த மாதிரி முடிகிறது எந்த இது இலக்கண குறிப்பில் எந்த வினையெச்சம், பெயரெச்சம், வினையாளனும் பெயர் அப்படி கூட கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மட்டும்தான் அதிகமாக வழக்கத்தில் இருக்குது. இந்த இயர் வியங்கோல் வினைமுற்றில் அதிகமாக பயன்படுத்தலை. முன்னாடி காலத்தில் வந்த செயல்களில் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ அப்படின்னு வர்றது வாழ்க, ஓங்குக அந்த மாதிரிலாம் வருது இல்லையா? அதெல்லாம் வியங்கோல் வினைமுற்று. அடுத்து வினையெச்சங்கள் பரிந்து தெரிந்து அப்படிங்கிறது வினையெச்சம். இதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதில் தூணு முடியுது இல்லையா? இந்த தூவை பிரிச்சிங்கன்னா என்ன வரும்? இத்து ப்ளஸ் ஊன்னு வரும். இந்த கடைசி இது மாதிரி எச்சமாக நிற்கிது இல்லையா இந்த சொற்கள், அதை நீங்கள் அந்த கடைசி சொல்ல பிரிச்சிங்க அப்படின்னா அது ஊ அப்படி இல்லைன்னா ஈல முடியணும். அப்படி முடிஞ்சால் அது வினையெச்சம். அதே இது இப்போ பாடிய அப்படின்னு ஒரு சொல் இருக்குன்னு வைங்களேன். பாடிய இதில் இருக்க யாவை பிரிச்சிங்கன்னா எப்படி வரும்? ஈ ப்ளஸ் ஆன்னு வரும். ஸோ இந்த எச்சமாக நிற்கிற சொல் ஆல முடிஞ்சுது அப்படின்னா அது பெயரெச்சம். எச்சமாக இருக்கிற சொல் ஆல முடிஞ்சுது அப்படின்னா பெயரெச்சம். ஊ ஈல முடிஞ்சுது அப்படின்னா அது வினையெச்சம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். பிரித்து அறிதல். பிரிந்தோம்பி அப்படின்னா பிரிந்து கூட்டல் ஓம்பி. அடுத்து தெரிந்தோம்பினா தெரிந்து கூட்டல் ஓம்பி. அடுத்து பாருங்க, இவ்விரு பாடல்களிலும் ஒழுக்கத்தின் உயர்வை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு பாடலில் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு ஏதோ ஒரு குறளை கொடுத்துட்டு இது எதை பற்றி சொல்லுது? இப்போ ஒழுக்கத்தோட பெருமையை பற்றி சொல்லுதா, உயர்வை பற்றி சொல்லுதா? ஏன்னா இன்னும் பின்னாடி நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் கொடுத்து கேட்கலாம். இந்த பாருங்கள், ஒழுக்கத்தோட குணத்தையும் அதோட இன்மையால் ஏற்படும் குற்றத்தை பற்றியும் சொல்லுது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுத்து கேட்கலாம். ஒழுக்கத்தோட விளைவை பற்றி சொல்லுதா அப்படின்னு ஆப்ஷன்ஸில் கொடுக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் திருக்குறளை எந்த அளவுக்கு தரவாக படிக்கணும்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடியே திருக்குறளுக்குன்னு சொல்லிட்டு
இது மாதிரி தனியாக அதிகாரங்கள்லாம் கொடுக்கல சிலபஸில். ஆனாலுமே ஜென்ரலாகவே உங்களுக்கு தெரியும், வெறும் சும்மா உங்களுக்கு ஒரு க்ளூவே இருக்காது. அப்படியே ஏதாவது ஒரு குறளோட ஒரு அடியை கொடுத்துட்டு இதை எப்படி போற்றப்படுது, இது எப்படி சொல்லப்படுது அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்க. ஆனால் இப்போ வந்து 20 அதிகாரம்னு தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அப்போ இந்த 2 குறள்களும் எதை பற்றி சொல்லுது? ஒழுக்கத்தோட உயர்வை பற்றி சொல்லுது. அடுத்த குறள், ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். இதற்கான பொருள் என்னன்னா, ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர், ஒழுக்கம் இல்லாதவர் இழிகுடியினர் அப்படிங்கிறாங்க. ஒழுக்கம் இருக்கவங்க தான் உயர்குடியினர், அது இல்லை அப்படின்னா அவங்க இழிகுடியினர். இதில் குடிமை அப்படின்னா உயர்குடின்னு அர்த்தம், இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இழிந்த பிறப்பு. இதில் நீங்கள் இதை மட்டும்தான் பார்க்கணும், இந்த இழிந்தவை தான் பார்க்கணும். இப்போ இழிந்த பிறப்பு, இந்த தாவை பிரிச்சிங்கன்னா எப்படி வரும்? இத்து ப்ளஸ் ஆன் வரும். ஸோ இது வந்து பெயரச்சம். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். இப்போ குடிமைனா உயர்குடின்னு அர்த்தம். ஏன்னா இப்போ நான் ஓல்டு கொஷினில் பார்த்துருக்கேன், இந்த ஒழுக்கமுடைமை இருக்கு இல்லையா, அந்த ஒழுக்கமுடைமை குடிமை இதை மட்டும் கொடுத்துட்டு இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதை இப்போ ஓமை அணிலாம் வந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி குறளை கொடுத்துட்டு இதை வந்து எதுக்கு ஊமையாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொல்கிறப்போ உங்களுக்கு அவ்வளோ தெளிவாக புரியலைனாலும் நீங்கள் கொஷின்ஸாக பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும். நான் உங்களுக்கு கொஷின்ஸாக கொடுக்குறேன், அதை பாருங்கள், அப்போ புரியும். அடுத்த குறள், மரப்பினும் மூத்து கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். இதற்கான பொருள் என்னன்னா, ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும், ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும். ஒருத்தன் படித்ததை மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம திரும்ப படிச்சுக்கலாம் அதை. ஆனால் ஒழுக்கம் ஒரு தடவை வந்துட்டு நம்ம சேர்த்து வச்சிருந்த அந்த பேர் போச்சு அப்படின்னா, ஒழுக்கம் இல்லாதவன் ஒரு பேர் வாங்கிட்டோம்னா அது நம்ம காலத்துக்கும் அது வந்து நமக்கு ஒரு அவமானமாக இருக்கும் இல்லையா, அந்த குடிக்கே வந்துட்டு அந்த குடிப்பிறப்போட சிறப்பே வந்து அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறாங்க. கெடும் அப்படின்னா செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. இதில் கொள்ளல் அப்படிங்கிறது என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அல்லீற்று தொழில் பெயர். மரப்பினும் மூத்து கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். அடுத்த குறள், அழுக்காருடையன் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலாக்கண் உயர்வு. இதற்கான பொருள், பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது, அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா போல அப்படின்னு வருது இல்லையா, கம்பேர் பண்ணி சொல்கிறாங்கல்ல. ஸோ அதனால் இதில் வந்து ஓமை அணி வந்து வந்திருக்கு. போன்றில்லை அப்படின்னு வருது இல்லையா, போல், இங்கே வந்து போல் வெளிப்படையாக வந்திருக்கு, அதனால் இதில் ஓமை அணி இருக்குது. அடுத்து அழுக்காறு அப்படின்னா பொறாமைன்னு அர்த்தம், ஆக்கம்னா செல்வம், உடையான் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர். அழுக்காறு உடையான் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அடுத்த குறள், ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. இதற்கான பொருள், ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மன வலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார். இப்போ ஒழுக்கம் தவறுனா அதனால என்னென்ன விளைவு ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சவங்க, மன வலிமை இருக்கிறவங்க வந்துட்டு அந்த நெறியிலேருந்து சிறிதும் விலக மாட்டாங்க, ஒழுக்க நெறியிலேருந்து சிறிதும் விலக மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒல்கார் அப்படின்னா விலக மாட்டார்னு அர்த்தம், உறவோர்னா மன வலிமை உடையோர், ஏதம் அப்படின்னா குற்றம்னு அர்த்தம். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள், ஏதம் அப்படிங்கிறது குற்றம்னு அர்த்தம், உறவோர் அப்படின்னா வினையாளனையும் பெயர். சென்றோர் வந்தோர் அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு வினையாளனையும் பெயர். ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. இந்த பொருளெல்லாம் இந்த குறளில் பொருத்தி படித்து பாருங்கள், உங்களுக்கு குறளும் மறக்காது, இந்த பொருளும் மறக்காது. இப்போ ஒழுக்கத்தின் ஒல்கார்னா ஒழுக்கத்தில் இருக்கவங்க, அதை பற்றி தெரிஞ்சவங்க விலக மாட்டாங்க. யார் விலக மாட்டா? மன வலிமையுடைய வந்துட்டு விலக மாட்டாங்க. இழுக்கத்தின் அப்படின்னா என்ன அர்த்தம்? இழுக்கம்ங்கிறதுக்கு நம்ம பார்த்தோம்ல, போன குறளில் பார்த்தோமோ, இழுக்கம் அப்படிங்கிறதுக்கான பொருள். இழுக்கம்கான பொருள் இப்போ பார்த்தோம் இல்லையா, இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவர். அப்போ இது மாதிரி அந்த இதுலேயே வச்சு படித்து பாருங்கள், உங்களுக்கு மறக்காது. ஏதம் அப்படின்னா குற்றம்னு அர்த்தம். ஒல்கார்னா விலக மாட்டார், இது மன வலிமை உடையவர். இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம்.
அடுத்து ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பலி. ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவர், ஒழுக்கமில்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர். ஒழுக்கத்தோடு இருந்தால் மேன்மையை அடையலாம், ஒழுக்கம் இல்லாமல் இருந்தாங்கன்னா அடையக்கூடாத கஷ்டம்லாம் படுவாங்க, பழியை அடைவாங்க, அவ்வளோதான். எய்துவர் அப்படின்னா அடைவர் அப்படின்னு அர்த்தம். எய்தா பழி அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இதில் பார்த்தீங்கன்னா எய்தா, இந்த ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் எப்படி வரும்னா இந்த மாதிரி நெடிலில் முடியும். எய்தா அப்படின்னு முடியுது இல்லையா, தாவா, தவிர்க்க ஒனா, இந்த மாதிரியான நெடிலில் முடிகிறது தான் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். எய்துவர் அப்படின்னா பலர்பால் வினைமுற்று. அடுத்து இதுக்கான பகுபத உறுப்பிலக்கணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எய்து கூட்டல் இவ் கூட்டல் அர். இதில் எய்து பகுதி, இவ் எதிர்கால இடைநிலை, அர் பலர்பால் வினைமுற்று விகுதி. இந்த 5 பாடல்கள்லையும் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒழுக்கத்தோட குணத்தை பற்றியும் ஒழுக்கம் இன்மையினால் ஏற்படும் குற்றத்தை பற்றியும் சொல்லியிருக்காங்க. இந்த 5 குறள்லையும் ஒழுக்கத்தோட குணத்தை பற்றியும் ஒழுக்கமின்மையினால் ஏற்படும் குற்றத்தை பற்றியும் சொல்லியிருக்காங்க. முதல் 2 குறளில் என்ன சொல்லியிருந்தாங்க, ஒழுக்கத்தோட உயர்வை பற்றி சொல்லியிருந்தாங்க. இதில் ஒழுக்கத்தோட குணத்தையும் அதனால் ஏற்படும் குற்றத்தையும், ஒழுக்கம் இல்லாதனால் ஏற்படும் குற்றத்தையும் பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்த குறள், நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும். தீயொழுக்கம் என்பது துன்பத்தையே விளைவாக தரும். நல்லொழுக்கத்தோடு இருந்தோம் அப்படின்னா அது நன்மைங்கிற விளைவை கொடுக்குற விதை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இது தீயொழுக்கம் எப்போதுமே துன்பத்தை தான் விளைவாக கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இடும்பை அப்படின்னா துன்பம்னு அர்த்தம், வித்துனா விதை. இந்த நல்லொழுக்கம் தீயொழுக்கம் அப்படிங்கிறது பண்பு தொகைகள். ஏன்னா அது அவங்களோட பண்பை பற்றி சொல்லுது இல்லையா, அதனால பண்பு தொகை. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இந்த பாடலில் ஒழுக்கத்தோட விளைவை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒழுக்கமாக இருந்தால் நமக்கு என்ன விளைவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால் இதில் இந்த பாடலில் இந்த குறளில் ஒழுக்கத்தோட விளைவை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்த குறள், ஒழுக்கம் உடையவர் கொல்லவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். இதற்கான பொருள், நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தன் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல முடியாது. ஒல்லவே அப்படின்னா இயலவே, அவங்களால அதை சொல்லவே முடியாது. ஏன்னா ஒழுக்கத்தோடு இருக்கிறவங்க அந்த தீய சொற்களை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லல் அப்படின்னா தொழிற்பெயர். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, கொள்ளல் அப்படிங்கிறதும் தொழிற்பெயர்னு பார்த்தோம்ல. ஸோ படிக்கிறப்ப இது மாதிரி சேர்த்து படிங்க. கொள்ளல் அப்படிங்கிறதுனா அள்ளீற்று தொழிற்பெயர்னு பார்த்தோம்ல. இப்போ சொல்லல் அப்படிங்கிறது அதே மாதிரி தான் வந்திருக்கு. இதுவும் தொழிற்பெயர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒழுக்கம் உடையவர் கொல்லவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். அடுத்த குறள், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார். உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியினை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார் அப்படிங்கிறாங்க. அதாவது உயர்ந்தவரோட சேர்ந்து பொருந்தி வாழ்கிறத கற்றுக்காதவங்க, வாழும் அந்த கல்வியை கற்றுக்காதவங்க எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் அவங்க அறிவில்லாதவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உலகம்னா உயர்ந்தோர் அப்படின்னு இங்கே அர்த்தம். ஒட்டனா பொருந்த, ஒழுகல்னா நடத்தல் வாழ்தல் அப்படின்னு அர்த்தம். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார். இதில் உலகம் அப்படின்னா உயர்ந்தோர், ஒட்ட அப்படின்னா பொருந்தன்னு அர்த்தம், ஒழுகல்னா நடத்தல் வாழ்தல். இந்த 2 பாடல்களையும் சொல்லாலும் செயலாலும் வரும் ஒழுக்கங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். திருக்குறளை எழுதினது திருவள்ளுவர் நமக்கு தெரியும். அவரோட சிறப்பு பெயர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. முதற்பாவலர், தெய்வ புலவர், சென்னாபோதர், பொய்யிற் புலவர், பெருநாவலர் அப்படின்லாம் அவரோட சிறப்பு பெயர்களை கொடுத்துருக்காங்க. அடுத்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்னும் பொது நெறி காட்டியவர் திருவள்ளுவர். இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற பொது நெறியை காட்டியது யார்? திருவள்ளுவர். இவரோட காலம் கிமு 31ஆம் நூற்றாண்டு. இந்த திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கிடப்படுது அப்படின்னா, இப்போ அவரோட காலம் 31 இல்லையா, இப்போ கரண்ட் இயர் போட்டுக்கணும். இப்போ கரண்ட் இயர் என்னது? 2025 + 31. அப்போ 2056 தான் திருவள்ளுவர் ஆண்டு. திருவள்ளுவரோட காலமான இந்த 31 இப்போ அவங்க எந்த இயர் கொடுக்குறாங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2014 கொடுக்குறாங்க அப்படின்னா அது கூட இந்த 31 சேர்த்துக்கணும். சேர்த்து என்ன வருதோ 2045 அப்படிங்கிறது தான் திருவள்ளுவர் ஆண்டு.
இந்த தமிழக அரசு வந்துட்டு தைத்திங்கள் 2ஆம் நாளை வந்துட்டு திருவள்ளுவர் தினமாக கொண்டாடிட்டு வருது. தைத்திங்கள் 2ஆம் நாள்னா ஜனவரி 15 வந்துட்டு திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படுது. தைத்திங்கள் 2ஆம் நாள் ஜனவரி 15 திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படுது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற பொது நெறியை காட்டியவர் யாருன்னா திருவள்ளுவர். அடுத்து இதை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கொஷின் வந்துட்டு 2022 குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. திரு அப்படிங்கிற அடைமொழி பெற்ற நூல் எது அப்படின்னு. இது திருக்குறள் தான் வந்துட்டு திரு அப்படிங்கிற அடைமொழி பெற்ற நூல். இது 2 அடிகளில் இயற்றப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ அதனால் அந்த குறள் அதோட சிறப்பு கருதி தான் அதுக்கு வந்து அந்த திரு அப்படிங்கிற அடைமொழி வந்து கொடுத்தாங்க. இந்த நூல் வந்து நாடு, மொழி, இனம், மதம், காலம் ஆகியவற்றை கடந்து நிற்கிறது. அதனால் இது உலக பொதுமறை, உலக பணுவல் அப்படின்னு வந்து போற்றப்படுது. இது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது அறம், பொருள், இன்பம் அப்படின்னு 3 பாலாக பிரிக்கப்படுது. இதில் 9 இயல்கள் இருக்குது, 133 அதிகாரங்கள், 1330 பாடல்கள் இருக்குது, குறள்கள் இருக்குது, நமக்கு தெரியும். இதில் ஆங்கிலம், கிரேக்கம், லத்தீன் முதலாக வந்துட்டு 100க்கும் மேற்பட்ட உலக மொழிகளில் இது வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. திருக்குறளுக்கு நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க. அதில் சிறந்த உரை வந்துட்டு பரிமேல் அழகரோட உரை தான் வந்து சிறந்த உரை. இந்த திருக்குறளை சிறப்பித்து பாடுற நூல் பாடியிருக்க நூல் எது அப்படின்னா திருவள்ளுவ மாலை. இந்த திருவள்ளுவ மாலையில் மொத்தம் 57 பாடல்கள் இருக்கும். அது 55 புலவர்கள் வந்து பாடியிருப்பாங்க. இப்போ வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன் திருக்குறளை பற்றி சொல்லியிருப்பார். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே, இது 2மே சொன்னது பாரதிதாசன், திருக்குறளை சிறப்பித்து சொல்லியிருக்காரு. அடுத்து வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைந்தவற்றுள் பொல்லாததில்லை புரை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து சொல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு சொன்னது யார்? பாவேந்தர் பாரதிதாசன். அதில் அந்த கடைசி வரியை மட்டும் கொடுத்து தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து 14 கீழ்கணக்கு நூல்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாலடி, இது நாலடினா நாலடியார், நான்மணினா நான்மணிக்கடிகை, 40 அப்படின்னா இன்னா 40 இனியவை 40 இருக்கும் இல்லையா, அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஐந்திணை, முப்பால், திருக்கடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, அப்புறம் இந்நிலை, இது வந்து முதுமொழி காஞ்சி, ஏலாதி, கைநிலை, இதெல்லாம் வந்துட்டு 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா இது திருக்குறளை முதலாக பதிப்பிச்சு வெளியிட்டாங்க இல்லையா, மலையத்துவசன் மகன் ஞான பிரகாசம் 1812 திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டார். அந்த புக்கோட அந்த இதுதான் வந்து பிக்சர் தான் இது. 1812 ஞானப்பிரகாசம் அவர்கள் தஞ்சையில் இதை பதிப்பிச்சு வெளியிட்டிருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே 9th நியூ புக்கில் படிச்சிருப்போம் இல்லையா. திருக்குறளில் எத்தனை அதிகாரம் இருக்குது? 133 அதிகாரங்களும் 1330 குறட்பாக்களும் இருக்குது. திருக்குறள் டேஸ் முதலான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம்ல ஆங்கிலம், லத்தீன் அந்த மாதிரியான மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஒழுக்கத்தில் எய்துவார் டேஷ் இழுக்கத்தின் எய்துவார் பழி. நான் சொன்னேன்ல எப்படி கொஷின்ஸ் கேட்கலான்னு சொன்னேன் இல்லையா. இப்போ ஒழுக்கத்தில் எய்துவார் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவார் எய்தா பழி, இப்படி தான் வந்து கொஷின்ஸ் இருக்கும். உங்களுக்கு சீரெல்லாம் மாற்றி கொடுத்து கேட்கலாம், அப்படி இல்லைன்னா இப்படி டேஷ் கொடுத்து கேட்கலாம். இப்போ ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவார் எய்தா பழி. அடுத்து திருக்குறளை போற்றி பாடும் நூல் திருவள்ளுவ மாலை. திருக்குறள் டேஷ் வெண்பாக்களால் ஆன நூலாகும். இது வந்து குறள் வெண்பாவால் ஆன நூல். இணையிலே முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு பாடினது யாருன்னா பாரதிதாசன் பாடியிருப்பார். அடுத்து இருவரை காணின் கிழக்காம் தலை, இந்த கிழக்காம் தான் வரும். அடுத்து மன வலிமை உடையவோர் என்னும் பொருள் தரும் சொல். உறவோர்னா மன வலிமை உடையோர்னு பார்த்தோம்ல சொற்பொருள்ல, அதான். அடுத்து அடி எதுகையை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. எதுகைனா என்ன? 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது. 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது தான் எதுகை. அதில் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? அடி எதுகை கேட்டிருக்காங்க. அடி எதுகைனா இந்த அடியிலையும் பார்க்கணும். அப்போ அடி எதுகை இங்கே என்ன? நன்றிக்கு என்றும், இந்த வார்த்தைகள் தான் வந்து அடி எதுகை. நன்றிக்கு என்றும்.
அடுத்து சீர்மோனையை வந்து அடிகோடிட்டு காட்ட சொல்லியிருக்காங்க. சீர்மோனைனா முதல் எழுத்து, மோனைங்கிறது முதல் எழுத்து ஒன்றி வர்றது. இப்போ சீர்மோனை சீரில் கேட்டிருக்காங்க. அப்போ ஒழுக்கம் ஒழுக்கம் இதுதான் வந்து ஒன்றி வந்திருக்கு. சீர்னா இந்த வரியிலேயே பார்க்கணும் எந்த சீர் ஒத்து வருதுன்னு. அடினா மேலையும் கீழையும், முதல் அடியிலையும் இரண்டாவது அடியிலையும் வந்து பார்க்கணும். அடுத்து பிரிந்தோம்பி டேஷ் ஒழுக்கம் டேஷ் தேரினும் துணை. பிரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் பிரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி அஃதே துணை. பிரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா குறளில் நீங்கள் திரும்ப வாசித்து பார்த்து எழுதிக்கோங்க. ஓகே, ஒழுக்கமுடைமையில் இந்த ஒரு குறள் தான் வந்திருக்கு. ஏன்னா இதில் ஓல்டு புக்கில் 2 அதிகாரம் இருக்குது. ஸோ இன்னொரு அதிகாரத்துலேருந்து அடுத்த கொஷின் கேட்டிருக்காங்க. நமக்கு இதோட முடியுது. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது திருக்குறளை நல்ல பொருளோட தெளிவாக படிச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாத மாதிரி தான் இருக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப படிச்சிங்க அப்படின்னா, இப்போ படிங்க, படிச்சுட்டு இதை அடுத்து படிச்சுட்டே போங்க. ஒரு 4-5 அதிகாரம் முடிச்சுட்டு திரும்ப ஒரு தடவை படிங்க. ஒரு ரிப்பீட்டடாக 2-3 வாட்டி வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதே மாதிரி ஓல்டு கொஷின்ஸை எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கனாலே, இப்போ நம்ம புக் பேக்கில் பார்த்தோம்ல அது மாதிரி தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.